வணக்கம். நம்ம இன்றைக்கி ஃபார்ம் ஸ்டேஷனுக்காண்டி மதுரையில் உள்ள ஒரு ஃபார்முக்கு தான் போயிருந்தோம். ஃபார்ம் அவுட் சைஸ் 16க்கு 60. நிறைய ஃபார்ம் ஸ்டேஷன் வீடியோ போட்டிருக்கோம். எதுக்காண்டி ஒவ்வொருத்தையும் ஃபார்ம் ஸ்டேஷன் எல்லாம் ஒன்று தான். பட் ஏன் ஒவ்வொரு செட்டோட வீடியோ போடுறோம் அப்படின்னா, அவங்கவுங்க ஏரியாவுக்கு ஏற்பல புதுசாக அந்த செட்டில் வந்து ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான். அதே மாதிரி இந்த செட்லேயே ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எப்பயும் போல் 4x ஃபார்வர்ட் பண்ணிட்டு இந்த இதுக்கு வந்து 1 HP மோட்டர் இன்ஸ்டால் பண்ணி ஃபில்டரோடு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டோம். இந்த தனித்தனி கேட் வால் மொத்தம் 60 அடி நீளம் உள்ள செட்டு தான். ஸோ அதனால் வந்து தனித்தனியாக கேட் வால் கொடுத்து தேவைப்படுற பவர் சிஸ்டம் மட்டும் ஆன் பண்ணுற மாதிரி தனித்தனியாக கேட் வால் கொடுத்து சாக்குக்கும் தனியாக லைன் கொடுத்துருந்தோம். 4x ஃபார் எதுக்காண்டி போகிறது அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்டர் லீக்கேஜ் இருக்காது மோட்டர் ஆஃப் பண்ணதுக்கப்புறம். இவங்க தனியாக வந்து பெட்டு போடுறதுக்கான தனியாக ஒரு செட்டு போட்டு திங்ஸ் வைக்கிறதுக்கான தனியாக ஒரு செட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அது இல்லாமல் இந்த செட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தகர செட்டு ஆல்ரெடி இருந்த தகர செட்டு கீழே இந்த செட்டை போட்டாங்க. இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கூலர் லைஃப் அதிகமாக இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமாகங்கிறீங்கன்னா அந்தளவுக்கு அதிகமாகாது. ஏன்னா ரெண்டும் கேப் இருக்கிறனால ஏரியேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இடம் கிடச்சுன்னா இதில் போடலாம் தாராளமாக.